இந்த இயேசுவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் அவருடைய நாமங்களை குறித்து அறிந்து கொள்வது மிகவும் நல்லது. இந்த பிறப்பை ஒட்டி இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட நாமங்கள், முதலாவது மத்தேயு 1:21, இயேசு. அப்படி என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எப்பொழுதெல்லாம் இயேசு அப்படின்ற அவருடைய நாமத்தை உண்மையாக நம்ம கூப்பிடுறோமோ அப்போ அவர் என்ன செய்கிறார்? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார். மத்தேயு 1:23, இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது எத்தனை பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். லூக்கா 1:32 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். ஆமென். லூக்கா 1:35 அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஆமென். தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். லூக்கா 2:11 கிறிஸ்து என்னும் இரட்சகர். லூக்கா 2:32 இரட்சண்யம், அவரே நம்முடைய இரட்சண்யம். லூக்கா 2:30 புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. அவருடைய நாமம் என்ன? புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. அடுத்து இஸ்ரவேலுக்கு மகிமை. ஆமென். லூக்கா 2:31 சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின இரட்சணியம். ஏசியாரு சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின இரட்சண்யம். ஆமென். ஏசாயா 9:6 நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் அறிந்த ஒரு வசனம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நாமங்களை இன்னும் அதிகமாய் இந்த நாட்களில் நாம் தியானிப்போம். நிச்சயமாகவே ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. God bless you.